Mr. President, is the ceasefire over? Is the ceasefire done? Is the MOU dead? I think it's over. பங்கு வர்த்தகத்தெல்லாம் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் கேண்டில் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரம்ப் கேண்டில் அப்படின்னா ஒரு நேர்கோடு கீழே வர இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு நேர்கோடு மேலே வர இருக்கும், எய்தர் க்ரீன் அப்படி இல்லைன்னா ரெட். ஸோ இந்த ட்ரம்ப் கேண்டில் அப்படிங்கிறது இன்னைக்கு யுத்தம் அப்படிங்கிறத நாங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் இனிமேல் நெகோசியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அவங்க முட்டாள்கள், அவங்க ஈவில் அப்படிலாம் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன சொல் ஒட்டுமொத்தமாக மார்க்கெட்டை ஷேக் பண்ணிடுச்சு. இது அடுத்த கட்டமாக யுத்தத்தை நடத்த போகிறது, யுத்தம் ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ட்ரம்ப் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அவர் இது மட்டும் பேசலைங்க, எல்லாமே நெகட்டிவ் தான் பேசியிருக்கார். அது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை ரொம்ப பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண வச்சுருக்கு. அது கூடவே நாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 30-40 நிமிஷத்தில் சென்செக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 புள்ளி சரிஞ்சிருக்கும். 1000 புள்ளி அப்படிங்கிறது லட்சம் கோடிகளாக இருக்கலாம். நிறைய பேருடைய பணம் அப்படிங்கிறது ரத்த கலரியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, கரெக்டாக ஒரு 1:30 to 2 o'clock இந்த டைமில் தான் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கூட இனிமேல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது கிடையாது, தே ஆர் லயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கயா, யாரு அவங்க பொய் சொல்கிறாங்க, இவருக்கு ஒரு கார்டு எடுத்து பாருங்கயா, பொய்யா பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகள். தே ஆர் லயர்ஸ், தே ஆர் சீட்ஸ், தே ஆர் சிக் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொன்னது தான். தே ஹேவ் ஹர்ட் தேர் பீப்புள், தே கில்டு 54,000 பீப்புள் as of now who were protesting. You know, when people say how come they can't take over because they are dead அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நாட்டில் போராட வந்த எல்லாத்தையும் கொன்னுருவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களே கொன்னுருவாங்க, கடைசி அவங்களுக்காக போராடுறன்னு பார்த்தா எல்லாத்தையுமே கொன்னுட்டு தான் இவனை அடங்குவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இப்போ ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஈரானுடைய ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஈரானுக்கு எதிராக அவருடைய மனசில் இருந்த வன்மத்தை முழுசுமாக இன்றைக்கி தீர்த்து முடிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் இதை சொல்ல போகிறாருன்னு சொல்லி நைட்டே ப்ரிப்பேர் ஆகிருப்பார்னா நைட்டே ஈரானை போட்டு பந்தாடி இருப்பார்ல அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. 2 தினங்களாக, அது தமிழ் விதை வியூகம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நியூஸை நம்ம சொல்லியிருந்தோம். கத்தார் அரசாங்கம் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க. 3 டேங்கர் கப்பலை நீங்கள் அடிச்சிட்டீங்க, உங்களுடைய மிசைல்ஸ் ட்ரோன் எங்களை அட்டாக் பண்ணுது, இப்படியே நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் மறுபடியும் டிராஃபிக் அப்படிங்கிறது அப்படியே நின்றுவிடும், யாராலையும் எங்கேயும் போக முடியாது, உலக நாடுகளுக்கு உலக பொருளாதாரத்துக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கத்தார் அரசாங்கம் இப்படி வாண்டடாக ஈரானை வம்பிழுப்பதற்கான தேவையே கிடையாது. கத்தார் மட்டும் சொல்லலை, இது அமெரிக்காவும் சேர்ந்து சொன்னாங்க. கரெக்டாக நேற்று நைட்டு அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பல துறைமுகங்களில் அவங்களுடைய டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சாங்க. ஈரான் அயத்தொலா அலி கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம், அதற்கு ரொம்ப பெரிய அளவில் பிஸியாக இருந்தாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து கமேனி அவர்களுக்கு உடல் அந்த கடைசி இறுதி மரியாதையை கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இதை சற்றும் எதிர்பார்க்கல, இவ்வளோ லட்சம் மனிதர்கள் கூடுவாங்க, எல்லாரும் ஒன்று கூடி அயத்தொலா அலி கமேனி அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவாங்க, அப்படி செலுத்தினால் அது சென்சேஷனல் நியூஸாக வரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஈரானில் அது நடந்துச்சு. அப்போ கூட ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு மிசைல் போதும், ஏன்னா எல்லாருமே கூடியிருக்காங்க, எல்லாரையும் ஒரே நேரத்தில் என்னால் கொன்றுட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் மொஜ்தபா கமேனி அவர்கள் அயத்தொலா அலி கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை. கமேனி அவர்களுடைய 3 மகன்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மொஜ்தபா அவர்கள் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் எங்கே அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் கிடைக்காத அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க அமெரிக்கா. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க, அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் ஏதாவது சிக்கல் என்றால் நாங்கள் பேசி முடிவெடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு ஒரு நல்லதுன்னா அமெரிக்காவுக்கும் நல்லது தான், அமெரிக்காவுக்கு கெட்டதுன்னா எங்களுக்கும் கெட்டது தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவையும் எங்களையும் பிரிக்கவே முடியாதுங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாங்க. பட் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த சகாவாக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் அவர்கள் இஸ்ரேலை பற்றி என்ன சொன்னார்னா, நாங்கள் மட்டும்தான்ப்பா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கோம், வேறு யாருமே கண்ணு கட்டின தூரத்தில் வேறு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இந்தியா மாதிரி எனக்கு டன்ஸ் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது, கிட்டத்தட்ட 145 கோடி மனிதர்கள் இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டாக இருக்காங்க, ஸோ நீங்கள் மட்டும் சப்போர்ட்டுன்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய மூஞ்சிலே கரியை பூசினாங்க. அப்போ அமெரிக்கா இஸ்ரேல் இவங்க 2 பேரும் ஒன்று தான், 2 பேருக்கும் யாருக்காவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மாற்றி உதவி கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். பட் திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் இந்த வார்த்தையை எங்கே வச்சு சொல்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நாட்டோவினுடைய சம்மிட் அப்படிங்கிறது துருக்கியில் வச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த நாட்டோ சம்மிட்டில் மனுஷன் யாரெல்லாம் பற்றி தப்பாக பேசினார் தெரியுமா? ஸ்பெயின். ஐயோ ஸ்பெயின் நாடா, த டெரிபிள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. டக்குன்னு சொல்லிட்டாரு, யோசிக்காம சொல்லிட்டார். Spain is a wasted cause. We don't want to do any trade business with Spain anymore, by the way. I'd like you to cut it out. Spain is a terrible partner in NATO. டெரிபிள் பார்ட்னர் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாரு? கிரீன்லாண்டை வந்து நாங்கள் மறுபடியும் டேக் ஓவர் பண்ணுவோம். மறுபடியும் கிரீன்லாண்டு பிரச்சனையை முன்னெடுத்தார். கிரீன்லாண்டு வந்து எங்களுடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைக்கான கிடையாது, எங்கள் தேவை கிடையாது. உலகத்தை காப்பாற்றுறதுக்கு கிரீன்லாண்டு என் பக்கம் இருந்தால் தான்ப்பா சரியாக இருக்கும். அதனால் உலகத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு ஒரு சின்ன தருணத்தை ஏற்படுத்தி தாங்க, கிரீன்லாண்டை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவர் ஈரானை பற்றி சொல்லிட்டார். ஈவில் அப்படின்னு சொல்லிட்டாரு, முட்டாள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, பேச்சே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் அவர் கட்டம் கட்டி விட்டார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் யூரோப் நாடுகள் எல்லாருமே எங்களுக்கான எதிரிகள். ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம், எனக்கு ஒரு நல்லது, இல்லாட்டி நான் அவங்கள படைக்காக அழைத்தேன், அந்த டைம் அவங்க எதுவுமே எனக்கு உதவி செய்யலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம ஏன் யூரோப் நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டார். நாட்டோ நாடுகளுடைய பிரச்சனையை போட்டு உடைச்சிட்டாரு. இது எல்லாத்தையுமே அவர் செஞ்சது இந்த நாட்டோ சம்மிட்டின் போது தான். அப்போ அதே மாதிரி தான் இவர் என்ன செஞ்சிட்டாரு? உக்ரைனுக்கான அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன், இல்லாட்டி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடன் நாங்கள் பேசிட்டேன் அப்படிலாம் சொன்னவர் ஈரான்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஈரான் கூட இனிமேல் பீஸ் டீல் இல்லை, ஆனால் நெகோசியேஷன் நடக்கும் அப்படிங்கிறார். எங்கே பீஸ் டீல் இல்லைன்னா நெகோசியேஷன் நடந்த என்ன பிரயோஜனம்? இந்த நெகோசியேஷன் அப்படிங்கிறது யுத்தம் தொடருமா இல்லையா அப்படிங்கிறத விட அவங்களுடைய அசட்ஸ், அவங்களுக்கு தேவையான அடுத்த வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ நெகோசியேஷன் நடக்கப்படும், ஆனால் யுத்தம் அப்படிங்கிறது நிறுத்தி விட்டது அப்படிங்கிறது யாரும் நம்பாதீங்க. எப்போ வேணாலும் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்கா அவங்களுடைய அடுத்த அறைகோலை விடுத்திருக்கிறார்கள். அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய கப்பலினுடைய நிலைமையெல்லாம் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. ஏகப்பட்ட கப்பல்கள் அங்கங்கே ஸ்டாண்டர்டாகி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையினுடைய மேரிடைம் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க? எல்லா கப்பலையும் செயிலிங் பண்ணுற எல்லா கப்பலையும் ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே யாரும் போயிடாதீங்க. அப்படி போனால் ஈரான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது பெரும் யுத்தமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநா சபை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஐநா சபையினுடைய இந்த எச்சரிக்கையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்களேன். ஈரான் கோபத்தில் இருப்பாங்க, அமெரிக்கா இனிமேல் பீஸ் டீல் கிடையாது, இனி ஆக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈரான் அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய கப்பலை அவங்க கண்டிப்பாக துவம்சம் பண்ணுவாங்க. அது எந்த நாட்டு கப்பல், யார், அதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நேரடியாக ஈரான் அந்த நாட்டுடன் சண்டை போடுகிறது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ இதே மாதிரி பல நாடுகள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய நாட்டு கப்பல் அந்த இடத்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடப்பதை இப்போதே நிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ஐநா சபையினுடைய கிளை அமைப்புகள் சொல்லியிருக்கின்றன. ஷிப்பிங் கம்பெனிஸ், நிறைய ஷிப்பிங் கம்பெனி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஹார்மஸில் அட்டாக் நடந்திருக்கு, அது எங்களுடைய காதுகளுக்கு வந்துருச்சு, எனவே எங்களுடைய கப்பல்களை அங்கே நாங்கள் செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறது ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாமே நம்ம டைம் லைனாக பார்த்தோம்னா 8 ஏப்ரல், இந்த 8, 10, 12 இந்த 3 தினங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 ஏப்ரல், அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதம், US ஈரான் சைன் அக்ரி டு a tentative 2-week சீஸ்ஃபயர். 2 வாரம் சீஸ்ஃபயருக்கு 2 நாடுகளும் சம்மதித்தார்கள். இது 8 ஏப்ரலில் நடந்தது. 21 ஏப்ரல், கரெக்டாக அங்கேருந்து ஒரு 13 நாள் 14 நாளுக்கு பிறகு ட்ரம்ப் சேஸ் he doesn't want to extend the 2-week சீஸ்ஃபயர். அந்த 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன விரும்பலை அப்படின்னு சொன்னார். அடுத்தா 8 மே, இப்போ நான் சொன்னது ஏப்ரல், அடுத்த மாதம் மே மாதம் என்ன சொல்கிறாரு? Trump says the world will know the ceasefire is over when there is one big glow coming out of Iran அப்படின்னு சொல்கிறார். அதாவது சீஸ்ஃபயர் நடந்துட்டு இருக்கிறது எப்போ முடியும்னா ஈரான்லேருந்து ஒரு பெரும் ஜுவாலை அப்படியே எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும் போது நிற்கும். அதாவது அணு ஆயுதத்தை போட்டு வேண்டா, ஒன்ஸ் நான் அணு ஆயுதம் போட்ட பிறகு தான் இந்த பிரச்சனை எல்லாமே நீக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ட்ரம்ப் அவர்கள். அதுவும் என்னைக்கு? 8 மேக்கு சொல்லியிருக்கார். ஸோ போன 8 ஏப்ரலில் அப்படி பேசினவர் 8 மேல இப்படி சொல்கிறாரு. 11 மேல டே லேட்டர் ட்ரம்ப் சேஸ் த சீஸ்ஃபயர் இஸ் ஆன் மேசிவ் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவதற்காக தான் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னார். 11 ஜூனில், மே 11 சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு மாதம் பிறகு 11 ஜூனில் ட்ரம்ப் இண்டிகேட்ஸ் த சீஸ்ஃபயர் இஸ் ஓவர் த்ரெட்டனிங் டு ஹிட் ஈரான் வெரி ஹார்ட் பிஃபோர் காலிங் ஆஃப் த ஸ்ட்ரைக்ஸ் லேட்டர் தட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஓகே வாங்க நம்ம ஈரான் அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது நடந்தது 11 ஜூன். அடுத்த 17 ஜூன் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் சைன் an initial agreement to end the war. He says, if they don't behave, we will go right back to dropping bombs right smack in the middle of their head அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டோம், எங்கள் கூட இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு இல்லைன்னா நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், குண்டுகளை வீசி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க. எகெயின் 8 ஜூலை, அதாவது இன்றைய தினம், Trump says the ceasefire is over but says negotiation on both sides can continue to talk அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ceasefire ஓவர் ஆயிடுச்சு, இனிமேல் நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இரண்டு நாடுகளும் பேச வேண்டும். என்ன பேச போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் யுத்தத்தை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் அதற்கு தயாராக இருக்கிறது, ஈரான் அதை தடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.